பிக் பாஸ் சீசன் 8ல பாண்டியன் ஸ்டோர்ஸ் புகழ் குமரன் அவர்கள் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு சீசனை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்க போகிறது இல்லை. அவருக்கு பதிலாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்க போகிறாரு. அதற்கான ப்ரோமோ ஷூட்லாம் கூட ரெடி ஆகிருச்சு அப்படின்னும் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நிலையில் யாரெல்லாம் இந்த ஒரு சீசனில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுறது பாண்டியன் ஸ்டோர்ஸில் கதிர் கேரக்டர் பண்ணியிருந்த குமரன் தங்கராஜன் அவர்கள் தான். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு சீரியலை தொடர்ந்து ஒரு சில சீரியல் பண்ணியிருந்தாரு, ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாரு. ஆனால் இப்போ மிகப்பெரிய அளவில் அவரை எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் பார்க்க முடியறதில்லை. வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு டைமில் தான் பிக் பாஸ் அவரை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே கண்டிப்பாக இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது இதை பயன்படுத்தி நம்ம வெள்ளித்திரைக்கு போயிடணும் அப்படிங்கிறதுல குமரன் அவர்கள் ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவிலேருந்து ஒரு சில முக்கியமான நபரை எடுத்து போடுவாங்க இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஆளாகவும் இவர் தான் செலக்ட் ஆகியிருக்காரு. அண்ட் இவர் இந்த ஒரு சீசன் 8ல் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. இவர் மட்டும் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கண்டஸ்டன்ஸுமே கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டிருக்கு. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு நபர், அதுலேயும் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ராமர் அவர்கள். அவர் இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் 8ல் கலந்துக்க போகிறாராமா. பொதுவாகவே பிக் பாஸில் கொஞ்சம் வயசானவங்களை எடுத்து போடுவாங்க இல்லையா, அதில் இவர் ஒரு ஆளாக இருப்பார்னு எதிர்பார்க்கலாம். ராமர் அவர்களை தொடர்ந்து சர்ச்சைக்கு பேர் போன டிடிஎஃப் வாசன் அவர்கள் இந்த ஒரு சீசனில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இவர் மட்டும் இல்லை, இவரோட காதலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோயா அவர்களுமே இந்த ஒரு சீசனில் இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் சோனியா அகர்வால் ஆக்ட்ரஸ் அவங்களுமே உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறே தெரிய வந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த ஒரு எபிசோடுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்களா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராய் அவர்களும் விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு கப்புள் முற்றுப்புள்ளி வச்சிருந்திருக்காங்க. சமீபத்தில் அபிஷேக் பச்சன் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாரு. அதில் அவர் மனைவி போட்டிருந்த மோதிரத்தை அவர் கையில் போட்டிருந்தாரு. அண்ட் அதை ஷோ பண்ணி நாங்கள் இன்னமும் விவாகரத்தெல்லாம் வாங்கலை, ஒன்றா தான் இருந்து வந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் ஏன் பரப்புகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை, ஒருவேளை நாங்கள் பிரபலம் அப்படிங்கிறதுனால எங்களை வச்சு அவங்க ஃபேமஸாக பார்க்குறாங்க போல், அவங்களோட எண்ணம் பழிக்கவே பழிக்காது, நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே ஒற்றுமையாக தான் இருப்போம், அன்பாக தான் இருப்போம் அப்படின்னு இவங்களை பற்றி எழுதியிருந்த ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அபிஷேக் பச்சன் அவர்கள் கொடுத்திருந்த இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு இன்டர்வியூ மூலயமா ஒரு விஷயத்தை அவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. அதாவது அவருக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்னும் அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னும் வந்திருந்த செய்தி முழுக்க முழுக்க பொய் தான் அப்படின்னும் அது வதந்தி தான் அப்படின்னும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.